நாம் அனைவரும் உயர் இரத்த அழுத்தம் ஹைப்பர்டென்ஷன் என்ற வார்த்தையை கேட்டிருக்கிறோம். மருத்துவர்கள் இதை சைலண்ட் கில்லர் என்று அழைக்கிறார்கள். ஆனால் ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மை, இது ஒரு நோய் அல்ல, இது ஒரு அறிகுறி மட்டுமே. 90% நேரங்களில் இதற்கு காரணம் நமது உடலில் இருக்கும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஆனால் ஏன் இதை பற்றி யாரும் பேசுவதில்லை? ஏனென்றால் இந்த உண்மையை சொன்னால் மருந்து நிறுவனங்களுக்கு பிக் ஃபார்மா $1 பில்லியன் லாபம் குறையும். மக்கள் வாழ்நாள் முழுவதும் மருந்துகளை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். இன்று நான் உங்களுக்கு இரத்த அழுத்தத்தின் மூல காரணம், ரூட் காஸ், அறிவியல் பூர்வமான தீர்வுகள், சயின்ஸ் பேக்ட் சொல்யூஷன்ஸ் மற்றும் எப்படி இதை இயற்கையாக குறைப்பது, how to reverse naturally என்பதை விளக்கப் போகிறேன். முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நமது இரத்த நாளங்களின் blood vessels அமைப்பு பற்றி. ஒவ்வொரு இரத்த நாளத்தின் உட்புறமும் எண்டோதீலியல் செல்கள் என்ற ஒரு அடுக்கு உள்ளது. இந்த செல்களில் இன்சுலின் ரிசெப்டர்கள் உள்ளன. இந்த ரிசெப்டர்களுக்கு இன்சுலின் இணைந்தால் இரத்த நாளங்கள் ஓய்வு நிலைக்கு ரிலாக்ஸ் வருகின்றன. ஆனால் நமது உடலில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்துவிட்டால் என்ன நடக்கிறது? இந்த ரிசெப்டர்கள் சரியாக வேலை செய்வதில்லை. அப்போது இரத்த நாளங்கள் சுருங்கி கன்ஸ்ட்ரிக்ட், இரத்த அழுத்தம் உயர ஆரம்பிக்கிறது. இன்னொரு பிரச்சனை என்னவென்றால், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது செல்களுக்குள் அதிக அளவு கால்சியம் நுழைகிறது. இதனால் தான் மருத்துவர்கள் கால்சியம் சேனல் பிளாக்கர்கள் என்ற மருந்துகளை கொடுக்கிறார்கள். ஆனால் இது பிரச்சனையின் மூல காரணத்தை, ரூட் காஸ், தீர்க்கவில்லை. அறிகுறிகளை மட்டுமே, சிம்டம்ஸ் கட்டுப்படுத்துகிறது. இப்போது நாம் பார்க்க வேண்டிய மற்றொரு முக்கியமான விஷயம், கிளைகோகாலிக்ஸ். இது இரத்த நாளங்களின் மேல் உள்ள ஒரு பாதுகாப்பு அடுக்கு, ப்ரொடெக்டிவ் லேயர். இது டெஃப்லான் பூச்சு, டெஃப்லான் கோட்டிங் போன்றது. ஆனால் இந்த கிளைகோகாலிக்ஸ் எப்படி சேதமடைகிறது? உங்கள் இரத்தத்தில் சர்க்கரை அளவு, பிளட் சுகர் லெவல்ஸ் அதிகமாக இருக்கும்போது இந்த கிளைகோகாலிக்ஸ் துருப்பிடித்து ரஸ்டிங் அழிகிறது. இது அமிலமழை, ஆசிட் ரெயின், இரத்த நாளங்களின் மேல் விழுவது போன்றது. கிளைகோகாலிக்ஸ் சேதமடையும் போது என்ன நடக்கிறது? அழற்சி, இன்ஃப்ளமேஷன் ஏற்படுகிறது. கால்சியம் படிவுகள், கால்சியம் டிபாசிட்ஸ் உருவாகின்றன. இரத்த உறைவு, பிளட் கிளட்ஸ் ஏற்படும் ஆபத்து அதிகரிக்கிறது. இதன் விளைவாக உயர் இரத்த அழுத்தம் உருவாகிறது. இப்போது நாம் பார்க்க வேண்டியது எப்படி இந்த பிரச்சனைகளை இயற்கையாக தீர்ப்பது என்பதுதான். முதலில் நாம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறைக்க வேண்டும். இதற்கு மிகவும் பயனுள்ள வழி, குறைந்த கார்போஹைட்ரேட் உணவு, சர்க்கரை, சுகர், அரிசி, ரைஸ், கோதுமை, வீட், ப்ராசஸ்டு உணவுகள் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். இரண்டாவதாக, இடைவிடு உபவாசம், இடைவிடு உணவு செய்ய வேண்டும். 16 கோல் 8 முறை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உதாரணமாக, இரவு 8 மணி முதல் மதியம் 12 மணி வரை உபவாசம் இருக்கலாம். இதோ உங்கள் இரத்த அழுத்தத்தை குறைக்க 5 முக்கியமான ஊட்டச்சத்துக்கள், சப்ளிமெண்ட்ஸ். 1. வைட்டமின் D3. தினமும் 10,000 முதல் 30,000 IU வரை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது எண்டோதீலியல் செல்களை சரி செய்ய உதவுகிறது. ஆனால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், மெக்னீசியம் இல்லாமல் வைட்டமின் D சரியாக வேலை செய்யாது. 2. மெக்னீசியம் கிளைசினேட். தினமும் 400 முதல் 600 மில்லிகிராம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது இரத்த நாளங்களை ஓய்வு நிலைக்கு கொண்டு வருகிறது, ரிலாக்ஸ். மேலும் இது மன அழுத்த ஹார்மோன்களான கார்டிசோல் மற்றும் அட்ரினலின் குறைக்கிறது. 3. பொட்டாசியம். தினமும் 3000 100 மில்லிகிராம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது சோடியம் சமப்படுத்துகிறது. 4. சல்ஃபர். இது கிளைகோகாலிக்ஸ் மீண்டும் உருவாக்க உதவுகிறது. முட்டை, எக்ஸ், பசுமாட்டிறைச்சி, கிராஸ் ஃபெட் மீட், கிராசிபரஸ் காய்கறிகள், குரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் போன்றவற்றில் சல்பர் நிறைந்துள்ளது. 5. ஒமேகா 3. இது அழற்சியை, இன்ஃப்ளமேஷன் குறைக்கிறது. இந்த மாற்றங்களுடன் சில வாழ்க்கை முறை மாற்றங்களும், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் செய்ய வேண்டும். தினமும் 7 முதல் 8 மணி நேரம் உறங்குங்கள், ஸ்லீப். இது கார்டிசோல் அளவை சமநிலைப்படுத்தும். தினமும் 30 நிமிடம் நடக்கவும், வாக்கிங். இது இன்சுலின் உணர்திறனை, இன்சுலின் சென்சிட்டிவிட்டி மேம்படுத்தும். விதை எண்ணெய்கள், சீட் ஆயில்ஸ் தவிர்க்கவும். கோகோனட் ஆயில், நெய், ஆலிவ் ஆயில் பயன்படுத்தவும். ஒரு முக்கியமான உதவி குறிப்பு, ப்ரோடிப். ஒரு பிபி மானிட்டர் வாங்கி தினமும் உங்கள் இரத்த அழுத்தத்தை பதிவு செய்யுங்கள். உங்கள் சிஸ்டாலிக் மேல் எண் அதிகமாக இருந்தால் மன அழுத்த மேலாண்மை, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் செய்யவும். தியானம், மெடிடேஷன், அஸ்வகந்தா போன்றவை உதவும். முடிவாக சொல்ல போனால், உயர் இரத்த அழுத்தம் என்பது வாழ்நாள் முழுவதும் உங்களை தொந்தரவு செய்ய வேண்டிய ஒரு சாபம், கர்ஸ் அல்ல. இந்த படிகளை பின்பற்றினால் 3-4 வாரங்களில் முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் எந்த மருந்தையும் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் நிறுத்த வேண்டாம். இந்த இயற்கை முறைகளை பயன்படுத்தி முடிவுகளை பாருங்கள். உங்கள் அனுபவங்களை கமெண்ட்டுகளில் பகிர்ந்து கொள்ளுங்கள்.